குடும்பித்தேவரே, எம் தந்தை என்னை அழைத்துச் செல்ல வந்தார். பார்த்தீர்களா? நான் எப்படி இறைவா என் உயிரை பிரிந்து செல்வேன்? இறைவா, என்ன ஒரு விந்தையை நிகழ்த்திக் கொண்டு இருக்கின்றாய்! தன்னை பாசத்துடனும் பண்புடனும் வளர்த்த தந்தை வந்து அழைத்தும் அவன் உன்னை விட்டு பிரிந்து செல்லவில்லையே. அவனை ஈன்றெடுத்த தாய் வந்து அழைத்தாலும் அவன் உன்னை விட்டு பிரிய மாட்டான். ஏனென்றால் அவன் உன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்துள்ளான். அவன் பாசத்தில் உலகில் இருக்கும் இன்ன பிற அனைத்தும் மறைந்து உன் உருவம் மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிகின்றது ஐயா. பிறகு என்ன ஐயா? நான் உன்னை விட்டுச் சென்றால் இக்கடும் காட்டில் உனக்கு யார் சேவகம் செய்வார்கள்? உனக்கு யார் உணவு தேடித் தருவது? காட்டு மிருகங்களிடமிருந்து உன்னை யார் காப்பது? இவ்வுலகில் தாய் பாசம்தான் மிக உயர்வானது. அப்படிப்பட்ட தாய் பாசத்தையே விஞ்சும் அளவிற்கு உள்ளது உன்மீது அவன் வைத்திருக்கும் பாசம். அதைவிட உன்னை பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? உன்னை பிரிந்த கணம் எனக்கு சுற்றும் உலகம் சற்றென்று நின்று விடுமே. உலகின் ஓசை என் காதுகளில் எட்டாமல் போய்விடுமே. ஓர் நொடி உன்னை காணாவிட்டாலும் நான் அடையும் துன்பம் என்னவென்று கூற முடியாது. அவன் ஒரு குழந்தை போல் உள்ளம் உள்ளவன். ஆனால் அவனே ஒரு தாய் போல உன்னை கவனித்துக் கொள்கின்றான். உனக்கு உணவு அளிப்பதில் இருந்து பாதுகாப்பது வரை உலகையே பாதுகாப்பவன் நீ. அப்படி இருக்கையில் உன்னை அவன் பாதுகாப்பதில் இருந்தே அவனுடைய குழந்தை உள்ளம் புலப்படுகின்றது. உன் காலடி நிழலில் அனுதினம் சேவகம் செய்திட வேண்டும். அந்த வரம் தாரும். அனுதினம் உன் மலரடியில் உறங்கி எழுந்தால் உன் பூமுகத்தில் விழித்து உன்னை போற்றி மனதால் தொழுதால்தான் என் மனம் அடங்கும். உன்னை பிரிந்தால் அவன் மூச்சு நின்ற உடலாகி விடுவான். சூரியனும் சந்திரனும் எப்படி இந்த புவியினை பிரிந்து செல்லாமல் அதனை அண்டி இரவும் பகலும் சுற்றி வருகின்றதோ அதுபோல அனுதினமும் உன்னை பிரியாது உனதருகில் இருப்பதையே அவன் விரும்புகின்றான். நான் காட்டின் தலைவன்தான். அதை ஏற்று வழி நடத்திச் செல்வது என் பொறுப்புதான். என் தந்தையின் எதிர்பார்ப்பும் சரிதான். ஆனால் நான் உன்னை பிரிந்து அதனை செய்வது இயலாத காரியம் ஐயா. இவ்வுலகில் எனக்கு நீ மட்டும் போதும் ஐயா. இதை என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் கோரி புரிய வைக்க முடியாது. நீதான் அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் மனநிலையை தர வேண்டும். உலகம் முழுவதும் தலைமைக்கும் பதவிக்கும் ஆசை கொண்டு அலைந்து திரிகையில் ஒரு தலைமை பொறுப்பினை துச்சமென கருதி இக்காட்டில் கல்லிலும் முள்ளிலும் கொடும் மிருகங்களின் மத்தியிலும் உன்னையன்றி வேறு தேவை ஏதுமில்லை என்று உன்னையே சுவாசமாய் கொண்டு திரிகிறானே குடும்பித்தேவரே. குடும்பித்தேவரே போற்றி, குடும்பித்தேவரே போற்றி, குடும்பித்தேவரே போற்றி. நானா வீட்டில் தத்தை தனியாக காத்திருப்பாள். வேட்டைக்கு சென்று திரும்பிய மகன் தம்மை காணாமல் மலைவேந்தனை சந்திக்க சென்றதை எண்ணி வருத்தம் அடைவாளே. ஆம் ஐயா, நீங்கள் கூறுவதும் சரிதான். அது மட்டுமின்றி நாம் பொய் கூறினோம்னு தெரிந்தால், திண்ணனின் உண்மை நிலை அறிந்தால் அவர் நிலை என்னவாகும்? ஐயா, தாங்கள் கூறியதாக தகவல் கூறிவிட்டு திரும்பும்போது அவர் முகம் அடைந்த சோகம் கார்காலத்தில் பிறையில்லா நாள் போல் கருமை அடைந்தது. கண்களிலோரம் கண்ணீர் துளிகள்
திண்ணனை எட்டி பார்த்து அவன் வரவில்லையே என்றதும் கீழோடியது. என் வேதனை யாருக்கும் வரக்கூடாது. அவன் இறைவனை தொழுவது இன்பமான செயல். மகன் மீது தாய் வைத்திருக்கும் பாசம் நல்ல விஷயம்தான். ஆனால் இதை என்னால் கொண்டாட முடியவில்லையே. இப்படி ஒரு கொடுமையான தருணம் யாருக்கும் வரக்கூடாது. நீங்களும் இப்படி வேதனை கொண்டால் எப்படி? தேவராட்டியை காணும் வரை என் மனம் ஆறுதல் அடையாது, என் வேதனையும் தீராது. அவர் திருவாய் மலர்ந்து உதிர்க்கும் வார்த்தையில்தான் என் மனக்குமுறல்கள் புதைந்திருக்கிறது. சற்று பொறுங்கள். காற்று சில்லிட்டி வீசுகிறதே. ஏதோ காட்டாறு இவ்வழி கடக்கப் போகிறது. ஆதலால் நாம் போகும் திசையினை மாற்றிக்கொள்ளலாம். திரட்டிமலை காடுகளில் புகுந்து செல்வது நன்றி என்று நினைக்கிறேன். அவ்வழியாக சென்றால் தேவராட்டி குடிலுக்கு செல்ல 2 நாட்கள் ஆகுமே. வேறு வழி? நம் ஊரினை கடந்து எதிர் திசையில் சென்றால் அத்திமலை அடிவார மலையில் விரைவாய் சென்று விடலாம். தேவராட்டி நம் ஊருக்கு வருவதும் போவதும் அவ்வழிதான். அப்படியானால் அவ்வழியே செல்வோம். இல்லை நானா, அவ்வழி வேண்டாம். திண்ண நின்று ஊருக்குள் சென்று அவனை எதிர்நோக்கி காத்திருக்கும் தத்தையிடம் என்ன பதில் கூறுவது? ஆதலால் சில நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, திரட்டிக்காடு வழியாக செல்லலாம். சரி நாகா, முடிவு உன்னுடையது. காடா, நீ போகும் வழியில் பழங்களை பறித்து சேகரித்துக்கொள். மூங்கிலை வெட்டி நீரும் எடுத்துக்கொள். பயணத்துக்கு உதவும். வா, கிளம்பலாம். சரிங்கள் ஐயா. ஐயா, இது என்ன? இதுவரை குடும்பித்தேவர் கோவிலில் நான் காணாத மாற்றம் திண்ணன் வந்து சேர்ந்த தருணத்தாலா? இதிலிருந்து நீ ஏதோ அதிசயம் நிகழ்த்தப் போகிறாய் என்று தெரிகிறது. இத்தரணியில் எவருக்கும் கிட்டாத பாக்கியம் எங்கள் குலத்தில் பிறந்த திண்ணனுக்கு கிடைக்கப் போகிறது. இக்காடும் மலையும் அவன் பெயர் சொல்லும் காலம் வரப்போகிறது என்பது உறுதி. அதற்காக பலரை பலவாறு நீ சோதிக்கப் போவதும் உறுதி. என்னையா இப்படி ஒரு முடிவு? வரும் அவனது தந்தைக்கு நான் என்ன பதில் கூறுவது? அவனுக்கு நான் சமாதானம்தான் கூற முடியும். ஆறுதலையும் மனமாற்றத்தையும் நீதான் தர வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தேவராட்டியை இங்கு காணவில்லையே. இதோ தேவராட்டியே வந்து விட்டாரே. வணக்கம் அன்னையே. வணக்கம் அன்னையே. தத்தை நலமாக உள்ளாளா? ஆம் அன்னையே, ஏதோ இருக்கிறேன். ஏன் இவ்வாறு சலிப்புடன் கூறுகிறாய்? பிறகென்ன, தந்தை அழைக்கிறார் என்று கூட மதிப்பளிக்காமல் குடுமித்தேவர் சந்நிதியை கதி என்றிருக்கின்றார். ஆமாம், எங்கள் பேச்சை ஒரு பொருட்டாய் கூட கருதவில்லை. இக்காட்டில் வசிக்கும் அனைவரும் இவர் சொல்லுக்கு கட்டுப்படுகின்றனர். ஆனால் இவர் மகன் மட்டும் கட்டுப்படவில்லை என்றால் அதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? நீ ஏன் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாய்? அன்னை, தவமாய் தவம் இருந்து பெற்ற மகன் எனக்கு உயிரை விட்டு விலகுவது போல இருக்கிறது. நாகா, நீ கலங்கலாமா? அன்னை, வேட்டையாடி வெட்டி கொன்று ரத்தம் சதை என்று ருசி பார்க்கும் வேடர் குலமானாலும் பாசம் என்று வரும்போது அனைவரும் ஒன்றுதான் அன்னை. திண்ணனை பிரிந்து நான் எங்கேயுமே சென்றதில்லை. தத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவளுக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் தான் குடிலுக்கு கூட செல்லாமல் தங்களை காண வந்தேன். எங்கள் வருகைக்கு காத்துக் கொண்டிருப்பாள். திண்ணனை காணாது
உணவு உறக்கமின்றி குடில் வாசலிலே காத்து கிடப்பாள். திண்ணனை காண வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதை கனமாக்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு அன்னையே? கவலை அடைய வேண்டாம் என்று கூறு. திண்ணன் காடு, வீடு, உறவு, மக்கள் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையை எழுதிவிட்டான். எங்கள் அன்பையும் பாசத்தையும் மறந்துவிட்டான் என்று கூறுகிறீர்களா? அன்பின் வடிவமே வியக்கும் அன்பை வைத்திருப்பவன் அப்பா. கால பெட்டகம் திறக்கும் காலம் வந்துவிட்டது. தாங்கள் கூறுவது எதுவும் புரியவில்லை அன்னையே. புதிரை தோற்றுவித்தவரே விடையையும் அளிப்பார். அன்பு என்றால் என்ன என்பதை இவ்வுலகிற்கு மட்டுமல்ல, ஈரேழு உலகிற்கும் உணர்த்தும் திண்ணனை பற்றி கவலையின்றி செல்லுங்கள். நன்றி நன்றி அன்னை. அன்னை. நாகா, அன்பிற்கு வரையறை இல்லை என்பதை அறியும் வரை வேதனை கொள்ள வேண்டாம் என்று தத்தையிடம் கூறு. ஆகட்டும் அன்னையே. வருகிறோம் அன்னையே. ஓம் மலையப்பா. இறைவா, யார் உன் சன்னதியில் இவ்வளவு மோசமான அற்ப செயலை செய்வது? நான் அடையும் வேதனை உமக்கு எப்போது புரியும்? நீர் அன்பின் உருவாக இருந்தாலும் தவறிழைப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது எப்படி முறையாகும்? தவறு செய்பவர்களை தண்டித்து உம்மை உணர்த்த வேண்டும் இறைவா. நானும் உம்மிடம் 5 நாட்களாக புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறேன். இவன் ஒரு அற்ப மானிடன் என்பதால் என் புலம்பலை ஏற்க மறுக்கிறீர்கள். இல்லை, தவறு செய்பவர்களை கண்டுகொள்ளாமல் எம்மை போன்றோரையும் கண்டுகொள்ளாமல் இருக்க போகிறீரா? இறைவா, நான் கோபத்தில் பேசுகிறேன் என்று நினைக்காதே. இந்த அபச்செயலை தாங்கும் சக்தி என் மனதிற்கு இல்லை. நான் ஆகம முறைப்படி பூஜைகள் செய்தாலும் அதற்கு கேடு விளைவிக்கும் விதமாக இந்த துர்ச்செயலை செய்து விடுகிறார்கள். இதற்கு நீதான் தீர்வு தர வேண்டும். குடுமித்தேவரே, நல்லதோர் தீர்வு தாரும் இறைவா. சிவகோச்சாரியரே, நீ எம்மை வேண்டியது எம் செவிகளில் எட்டியது. நீ எப்படி என்மேல் பக்தி கொண்டிருக்கிறாயோ அதே போல்தான் அவனும் என்மேல் தீவிர பக்தி கொண்டிருக்கிறான். அனுதினம் செய்யும் பக்தனை நீ தவறாக எண்ண வேண்டாம். அவன் அன்பே உருவானவன், என் மீது பேரன்பு கொண்டவன். அவன் செயல்கள் யாவும் எமக்கு இனிய செயல்களே. நீ அன்போடு என் மீது சாத்திய மலர்களையும் இலைகளையும் அவன் அன்புடன் தன் காலால் நீக்குவது என் புதல்வன் முருகனின் மலர்பாதம் படுவதை விட
சிறப்புடையது. பெருகிய அன்புடன் அவன் வாயிலிருந்து உமிழும் நீரானது சந்து முனிவன் தன் காதினால் துப்பிய கங்கை நீரை விட தூய்மையான தீர்த்தமாகும். அவன் இம்மலையில் இருக்கும் மலர்களை எல்லாம் கொய்து வந்து எனக்கு சாத்துகிறான். திருமால், பிரம்மா முதலியவர்கள் சாத்தும் மலர்கள் கூட அவன் தன் தலையில் கொண்டு வந்து சாத்தும் மலர்களுக்கு ஈடாகாது. எனக்கு சுவையான உணவு கொடுக்க வேண்டுமென்று விரும்பி அதை தன் வாயில் போட்டு சுவைத்து பார்த்து பரிமாறும் இறைச்சியானது வேத விதிப்படி வேதியர்கள் முதலில் கொடுக்கும் அவிர்வாகத்தை விட எமக்கு இனிமையாக இருக்கிறது. மாமுனிவர் மகிழ்ந்து கூறும் மறை வழிபாடல்கள் மந்திரங்களை விட அவன் பேரன்போடு உள்ளம் நெகிழ்ந்து என்னை அல்லாமல் வேறு அறிவின்றி உதிர்க்கும் வார்த்தைகள் எனக்கு ஆனந்தம் கொடுப்பவைகள். அவன் என் மீது செலுத்தும் அன்பின் தன்மையை உனக்கு காட்டுவோம். அதை நீ ஒளிந்திருந்து காண்பாயாக. சிவகோச்சாரியா, மகிழ்வோடு வாழ்க. ஐயா, எம்பெருமானே, எம் கனவில் தோன்றியது நீர்தானா? சூலமும் நாகமும் கங்கையும் சுமந்து வந்து காட்சி தந்தது நீதானா? இல்லை என் பிரமையா இது? இருக்காது ஐயா, இருக்காது. நீர் வந்தது நிச்சயம் உண்மை. நீர் கூறிய வார்த்தை அனைத்தும் உண்மை. இவ்வாறு அபத்தங்கள் செய்பவனின் அன்பை எனக்கு புரியும்படி என்ன காரியம் செய்ய போகின்றீர் என்பதுதான் எமக்கு புரியவில்லை ஐயா. வந்திருப்பவன் யார்? கோபக்கணலில் கொதித்தெழும் நீ இவ்வளவு அபத்தங்களையும் பொறுத்துக் கொண்டிருக்கிறாய். இறைவா, இறைவா, அவன் செயலை விளக்க நீயே நேரில் வந்திருக்கிறாயே. அப்படி என்றால் அவன் நிச்சயம் சிறப்புக்குரியவனாகத்தான் இருப்பான் ஐயா. அப்படிப்பட்ட சாமானியனை காண ஆவலாக இருக்கிறேன் ஐயா, ஆவலாக இருக்கிறேன்.